தெரியும் எவ்வளவு ஒல்லியா இருக்கு பாருங்க. குறுக்குற மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட குறுக்குற செம்மையா வந்து நல்லா மொறிவிடுச்சு, பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு டிஷ்ஷுங்க. நீங்க வந்து குட்டி பசங்கள்லாம் கடைக்கெல்லாம் கூட்டு போனீங்கன்னா அவங்க கையை நீட்டதே பாத்தீங்கன்னா குறுக்குறே தாங்க. இன்னைக்கு நம்ம வந்து இந்த குறுக்குறே தான் இன்னைக்கு நம்ம செஞ்சு இல்லை நறுக்கு முறுக்குன்னு கட்டிச்சு இன்னைக்கு சுவையா சாப்பிட போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா குட்டி பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குறுக்குறே தான். இன்னைக்கு அவங்களுக்காகவே நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் குறுக்குறே. பாத்தீங்கன்னா பல்லுல தாத்தா பாட்டிலாம் அது வந்து கொடுக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து கடிச்சு சாப்பிடுறதுக்கு பல்லு தாத்தா பாட்டிக்கு இருக்காது. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, பல்லு செட்டு இருந்தா வாயில மாட்டி விடுங்க, கடக்கு முறுக்கு கடிச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒன்னும் அதை விட சூப்பர் ஈஸியான வழி இருக்குது. வாயில போட்டின்னு வச்சுங்க, ஒரு மணி நேரம் வரை நல்லா ஊறுனுச்சுன்னு வச்சுங்க. அப்புறமேட்டுக்கு தாத்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறக்கிடுவாரு. அது வேற லெவலா இருக்கும். அது ஜோக்கா செம்மையா செஞ்சு நம்மளே சாப்பிட போறோம். செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன பொருள் வேணும்னா அதிகமா எதுவும் தேவையில்ல. ரெண்டே பொருள் தான். ஒன்னு பாத்தீங்கன்னா அரிசி மாவு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடலை மாவு, அதாவது கடல மாவு. அரிசி மாவு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு தான் நம்ம வந்து கடல மாவு எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம கரெக்டா அந்த பதம் இருக்கும். அதனால நம்ம வந்து 100 கிராம் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதனால முதல்ல போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அரிசி மாவு மட்டும் தான் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். கடல மாவை நம்ம வறுக்க தேவையில்ல. வறுக்கும் போது சின்ன சின்ன கட்டி வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அடுத்தது சலாடை போட்டு நல்லா சலிச்சிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் நமக்கு. இந்த அடுப்பை பற்ற வைக்கவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னா சொல்லணும். எரிய மாட்டுது. அவர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கல வச்சு திணிச்சு அப்படியே எரிய வச்சாச்சு. ஒரு இடத்துல நம்ம வந்து மீன் பிடிச்சிட்டே வருத்தம் பாருங்க, அதாவது கெளுத்து மீன். அந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா நாய் அடுப்பு, சர்ஜாந்திர அடுப்புங்க. அப்படி லைட்டா பார்த்த வச்சு கொழுந்து விட்டு எரிஞ்சு தக்க தக்க தக்கத்தேன்னு. இந்த அடுப்பு அந்த மாதிரிலாம் லாய்க்கே போடாது போல இருக்கு, எரிய மாட்டுது ஒழுங்காவே. நல்லா வந்து வறுத்தாச்சு. இப்ப ஆற விட்டு நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு மட்டும் இல்ல, அதோட நம்ம வந்து கடல மாவு வச்சிருக்கோம் பாருங்க 50 கிராம், அதையும் சலிச்சு எடுத்துக்கலாம் சேர்த்து. நல்லா நல்லா போட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்து விட்டுக்கிறேன். இதுலயே நம்ம சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவுலாம் ஒன்றா கலந்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து கூழ் மாரி எடுத்துக்க போகிறோம். அதாவது வீட்டிலலாம் கோதுமை தோசை ஊற்றினோம்னா எப்படி நமக்கு வந்து இந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கிறோம் பாருங்க, அதே மாதிரி நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளே இதுமாதிரி நமக்கு வந்து கண்டென்சி வரணும். அதாவது கண்டென்சியா கண்டோடென்சியா என்னமோ சொல்லுவாங்க இங்கிலீஷில். மொத்தம் நமக்கு வரல. இதை மாதிரி நல்லா எடுத்துக்க வேண்டியதான். நம்ம கோதுமை தோசைக்கு மாவு இதை பாருங்க, இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா திரும்ப நான் வந்து காய்ச்ச போறேன். ஏன்னா வந்து இந்த பச்சை வாசனை எல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் கோதுமை மாவு உருண்டை மாதிரி நமக்கு வரணும். கைவிடாம நல்லா கிண்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா கிண்டிட்டே இருக்கணும். பாருங்க கட்டி பிடிக்க ஆரம்பிக்குது பாருங்க. கைவிடாம நல்லா கிண்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து உருண்டை ரொம்ப இதாக போயிடும், கட்டி பிடிச்சி போயிடும். நண்பர்களே பாருங்க எப்படி வந்துகிட்டு இருக்கு பாருங்க. நமக்கு நண்பர்களே சப்பாத்தி மாவை கையில பிசைஞ்சு பார்த்துருப்பீங்க, மிஷின்ல பிசைஞ்சு பார்த்துருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா சட்டியிலே நாங்க பிசைறோம். அது சப்பாத்தி மாவு இல்ல, இது குர்குரே மாவு. நண்பர்களே இது மாதிரி தொட்டா நமக்கு வந்து கையில ஒட்டாம வரணும். அது மாதிரி பதத்துக்கு நல்லா வந்து வந்துருச்சு நமக்கு. சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குர்குரே ஷேப் நம்ம எப்படி கொண்டு வரணும் பாத்துங்க. லைட்டா நம்ம வந்து எடுத்துக்கணும், கையில வந்து உருட்டி எடுத்துக்கணும். அது மாதிரி உருட்டி எடுத்தோன்னா அந்த 4 விரலுக்கு நடுவில் வச்சு இப்படி செஞ்சாலும் நமக்கு வந்து ஷேப் வந்து கிடைச்சிரும். இன்னும் ஒல்லியா பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து முறுமுறுன்னு நல்லா கிரன்ச்சியா கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒல்லியா இருக்கு பாருங்க.
குறுக்குற மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நண்பர்களே பாருங்க எப்படி வந்து முறுமுறுன்னு அந்த சவுண்டு கிறிஸ்பி சவுண்டு எப்படி வருது பாருங்க. நம்ம நம்மளோட குறுக்குறே செம்மையா வந்து நல்லா மொறுவிடுச்சு, பார்த்தாலே தெரியும். நம்மளோட குறுக்குறே செம்மையா ரெடி ஆயிடுச்சு. சவுண்டை பார்த்தே தெரிஞ்சிருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது வந்து மசாலா ரெடி பண்ணிடுவோம். நம்ம குறுக்குறேக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இதான் நல்லா அந்த வாசனையும் நல்லா இருக்கும், அதே மாதிரி இதுவும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். பார்த்தீங்கன்னா காரத்தூள், அதாவது மிளகாய் பொடி. நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம், லைட்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ நான் உப்பு நம்மளோட குறுக்குறே செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா தானாச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ உண்மையா சொன்னா வேற லெவலுங்க, பக்காவா இருக்குதுங்க. இங்க பாருங்க, கோணலா இருந்தாலும் என்னோட தாக்கம் வந்து ஃப்ளேவர்லாம் மாற்றுவாங்க. அதாவது தக்காளி ஃப்ளேவரு அது மாதிரி மாற்றி மாற்றி போகிறனால தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம மாற்றிக்கணும். இது அது உண்மையாக சொல்கிறது, கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, பக்காவாக இருக்குது. நீங்கள் வந்து செஞ்சு வீட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கே. உங்கள் வீட்டில் சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப 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 பிடிக்கும். அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது, முறுமுறுன்னு இருக்குது பாருங்க. ஆனால் வயசானவங்க தான் சாப்பிட முடியாது. அதனால் வந்து ஒன்றும் இல்லை, வாய்க்குள்ளே போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சின்னு வச்சுங்க, அப்புறம் மட்டும் அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்களே இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் போய் குறுக்குறேனே கேட்க மாட்டாங்க. நீங்களே செஞ்சு தந்து, நீங்களே செஞ்சுதாங்கன்னு போட்டு உங்களுக்கு நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துறாங்க. ஏன்னா வந்து அவங்க நச்சரிச்சுட்டே இருப்பாங்க, உங்கள்கிட்ட அடுத்த தடவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வில்லேஜ் ஃபுட்ஸ் அவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை மாரி செஞ்சு யார்ட்டையும் கொடுத்துறாங்க. அதே விட இந்த லேஸ் வீடியோல வந்து தொடர்ந்து நீங்க பாத்துட்டு வந்தாலே தெரியும் இந்த இடம் எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னு. ஏன்னா அது பாத்தீங்கன்னா இந்த லேஸ் வீடியோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாய் நாத்து விட்டு முளைச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த சைட்லாம் வந்து சேர் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வருஷலா படிப்படி அப்படியே வந்தீங்கன்னா எடுத்து அப்புறம் மட்டுக்கு நாத்து வந்து நட்டாங்க, தனித்தனியா பிரிச்சு நட்டாங்க. நட்டதுக்கு அப்புறம் மருந்து போட்டு கொஞ்சம் பச்சையெல்லாம் செழிப்பா வந்துருக்கிறது பாத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை பசையில இருக்கிறப்பெல்லாம் நீங்க வந்து வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படியே பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அந்த பச்சை கதிர் வந்தது, கொஞ்சம் அதுவும் பச்சையா தான் இருந்தது. அதுக்கப்புறம் காஞ்சிது, கொஞ்சம் கதிர் வந்து வெயில் நல்லா காஞ்சி எல்லாம் தானோன்னா அப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா இடமே ஒரு மாதிரியே பாலைவனம் மாரி இருக்கும், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் பாக்கிறதுக்கு மஞ்சள் கலர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அறுத்து நெல்லும் போட்டாச்சு. இப்போதைக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படியே வெறிச்சோடி கிடக்குது பாருங்க. இப்படி இந்த மரத்தடி நேரில் தான் உட்காந்துருக்க வேண்டியது இப்போதைக்கு. முன்னெல்லாம் வந்தோம்னா இந்த இடம் ஃபுல்லுமே அப்படியே செம்மையா இருக்கும் பாக்கிறதுக்கு. இப்ப